மேற்குலக நாடுகளுக்கு திடீர்னு எங்கேயோ ஒரு பவர் வந்துருச்சு. உக்ரைனுக்கு வேணுங்கிற ஆர்ட்டிலரி ஷெல்களையே கொடுக்க முடியலையே. இப்ப நேரா நீங்களே வந்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன அந்த அளவுக்கு ஆர்ட்டிலரி ஷெல்களை தயாரிச்சிட முடியுமா? ஏன்னா ரஷ்யா இருக்கிறாங்க, கீழே நார்த் கொரியா இருக்கிறாங்க, சைட்ல ஈரான் இருக்கிறாங்க, அப்புறம் கீழே சைனா வேற இருக்கிறாங்க. இத்தனை பேர் சேர்ந்து ரஷ்யாவுக்கு உதவுவாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ அணு ஆயுத போர் தான் கடைசியில போய் முடிவு. ஏன்னா நீங்களும் தோத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை, ரஷ்யாவும் தோத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லைன்னா எப்படிங்க உலகத்தையே அழிச்சிடலான்னு பாக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இது நடக்குமா, சாத்தியமா? உக்ரைன்ற ஒரு நாடு நேட்டோலயே இல்ல, எதுக்காகப்பா போய் நீங்க உக்ரைனை காப்பாத்துறேன்ட்டு போறீங்க? ரஷ்யா நம்ம மேல கை வச்சா நம்ம படிச்சுக்கலாம், அதை விட்டுட்டு நீங்க ஏன் உக்ரைனுக்குள்ள போய் காலை வைக்கிறீங்க அப்படின்ற போல கேள்வி அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நார்மலா வரக்கூடிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம பார்வையாளர்களா இருக்கக்கூடிய இந்தியா, ஏசியாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்களுக்குள்ள மனசுல என்ன வரும்? ஏங்க அப்ப நேட்டோங்கிறது இவ்வளோ அக்ரெசிவா நீங்க ஏதோ பண்றீங்கன்னா அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா பக்கம் சைட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா? ஆல்ரெடி ஆப்பிரிக்காவில் இருக்கிற பல நாடுகளும் ரஷ்யா சார்புக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்க தான் கொண்டு போய் முடிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த உலகத்தை பதட்டமா வச்சுக்கணும். அதே இப்போ இந்தியா இது போல மக்கள்லாம் ஃபீல் பண்ணிருக்கிறோமா? சேம் டைம் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் இது போல பதட்டமான ஒரு மனநிலைமையில இருக்கும்போது, யூரோப்பும் பதட்டமான ஒரு மனநிலைமையில இருக்கும்போது, இப்போ ரஷ்யாவோட கிரிட்டிக், அதாவது இந்த புட்டின் அவர்களோட எதிர்கட்சி தலைவர்னு சொல்றாங்களா, புட்டின் அவரை எதிர்க்கிறவரு அலெக்சி நாவல்னி அவர்களோட மரணம், இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாத்தீங்கன்னா போர் வேண்டாம் அப்படின்னு ஒரு முழக்கம். அப்புறம் அங்க சில நபர்களை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் ரவுண்டு கட்டி நடக்கும்போது மனநிலை, அதாவது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிறது இதுதான். ரஷ்யாவை சுத்தி பல நாடுகள் அப்படியே பிரம்மாண்டமா நின்றுட்டு இருக்கிறாங்கப்பா. போர் வந்துடும், இவர் ஓட்டு போய் சிக்க வச்சிருவாரு, ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா அப்படிங்கிறது போல மக்கள் மனசுல, ரஷ்யாவோட மக்கள் மனசுல விதி திணிக்கிறாங்க. அப்படி திணிக்கிறதுனால மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓட்டை மாத்தி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த எலெக்ஷனை தோத்தே ஆகணும். அப்படி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுதான் இங்க விஷயம். சோ அவரை ஜெயிக்க விடக்கூடாது, மக்களை குழப்பி விடணும், அவருக்கு ஓட்டு கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்கு போல சொல்லப்பட்டு வருது. சரி, ஓட்டு அதிக அளவு இல்லாம கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ரஷ்யா மொபைலைஸ் பண்ணணும்னா சில மெஜாரிட்டி வேணும் இல்லையா? ஸோ அந்த மெஜாரிட்டி ரஷ்யாவோட அந்த புட்டின் அவர்களோட பவருக்கு இருந்துச்சு, இந்த சப்போர்ட் பண்றவங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அவங்க மெஜாரிட்டி கொடுத்தாங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி மாஸ் மொபைலைசேஷனை பண்ண முடியும். அப்படி மாஸ் மொபைலைசேஷன் பண்ணும்போது தான் நம்ம இந்த பிளான்லாம் போட்டோம் இல்லையா, இது போல விஷயங்கள்லாம் நடக்கும். இது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு மெஜாரிட்டியாச்சும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற போல ஒரு விஷயத்துல மேற்குலக நாடுகள் இருக்கிறதுனால இது போல சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் பண்றாங்க. மற்றபடி யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் சொல்றாங்க. பட் ஆனால் சில அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க, இது போல உக்ரைன் ஒரு வேளை தோக்குறாங்கன்னா முழு உக்ரைனையும் ரஷ்யா எடுக்கணும் தான் நினைக்கும். அப்புறம் இல்லாம இத்தனை நாளா பாத்தீங்கன்னா ரஷ்யா அசட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிடுற உக்ரைனுக்குன்னு இருக்கிறாங்க. உக்ரைன்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, உக்ரைனோட லேண்டை நிறைய பணக்காரங்க வாங்கியிருக்கிறாங்க, அதாவது மேற்குலக நாடுகளோட பணக்காரங்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. கீவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் போர் சூழல் எப்படி வேணா இருக்கலாம், ப்ரொபகண்டாக கூட இருக்கலாம். பட் விஷயம் என்னன்னா, இது போல விஷயங்கள் இருக்கும்போது ரஷ்யா முழுசி ஆக்குப்பை பண்ணிட்டு எல்லாம் கிடையாது பொங்க வெளி அப்படின்ட்டாங்கன்னா ரஷ்யா கூட அவங்க நெகோசியேட் பண்ணும். யூரோப்பியன் யூனியன் பேசணும், போர் முடிஞ்சிச்சு. அப்ப யூரோப்பியன் யூனியன் பேசும்போது என்னங்க பைப் லைன் உடஞ்சிடுச்சு, புது பைப் லைன் போட்டுக்கலாமா அப்படின்னு ஜெர்மனி கேட்டா வச்சு போட ஓடிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட அசட்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க, அந்த அசட்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ரஷ்யா வேணும்னு கேட்பாங்க இல்லையா, பிடிச்சிச்சுங்களா கொடுப்பா அது என்னோடது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ எல்லாம் கொடுத்தானா, அப்படிலாம் கொடுத்துட்டாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் திவாலாயிரும்ல, அது ஃபாரஸ்டா மாறிடும். அதாவது யூரோப்பியன் யூனியன் கார்டனா இருந்தது ஃபாரஸ்டா மாறிடும். ஃபாரஸ்டா இருக்கிற நம்ம எல்லாம் கார்டனா மாறிடுவோம் இல்லையா. ஏன்னா நம்மளோட வர்த்தக பாதையெல்லாம் நல்லா இருக்கும், வர்த்தகம் நல்லபடியா நடக்கும், ரஷ்யாவோட கை ஓங்கி இருக்கும், மல்டி போலார் வேர்ல்டா மாறிடும். ஸோ பல நாடுகளோட ஆதிக்கம் இங்க இருக்கிறதுனால சில நாடுகளோட ஆதிக்கம் இங்க செல்லாது. ஸோ நம்மளுக்கு அதுதான் வேணும், பல நாடுகளோட ஆதிக்கம் இருக்கணும், ஒருத்தவங்களுக்கு மெஜாரிட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ நம்ம நியூட்ரலா இருப்போம் எந்த பிரச்சனை வந்தாலும். ஏன்னா சிம்பிளா சொல்றேங்க, ரஷ்யான்ற ஒரு நாடு இருக்கிறவங்க தான் அமெரிக்கா ரஷ்யாவை அடிக்கிறதுக்காக, ரஷ்யா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற நாடுகள்லாம் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க இல்லையா. நார்மலா இருக்கக்கூடிய ஹியூமன் மென்டாலிட்டி. ஸோ அவனுக்கு ஈக்குவலா இவனையும் நம்ம தீனி போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பட்
இப்போ மேட்ருக்கு வந்துடலாம். இப்போ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இது போல மேற்குலக நாடுகளுக்கு பெரும் பிரச்சனை இருக்கிறதுனால திவாலே ஆயிடுவாங்க நாடுகள்லாம். ஏன்னா ஆல்ரெடி உக்ரைனுக்கு கொடுத்து எல்லாம் ஓஞ்சு போயிட்டாங்க, பல பணத்தை கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே உக்ரைன் கிட்ட எதுவும் இல்லை அப்படின்றதோட சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பணம் வராது, ரஷ்யாவோட பணம்லாம் ரிட்டர்ன் வரணும்னா மிகப்பெரிய சிக்கல்ல யூரோப்பியன் யூனியன் இருக்கிறதுனால ரஷ்யாவோட வர்த்தகம்லாம் பழையபடி இருக்காது, இறங்கி வர மாட்டாங்க, இது போல சூழல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ யூரோப்பியன் யூனியனுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால இது எஸ்கலேட் பண்ணி உலக போரா மாற்றுவாங்க. அந்த சமயத்தில் ரஷ்யாவை தோக்கடிச்சாங்கன்னா மீண்டெடுத்துடலாம் இல்லையா. யூரோப்பியன் யூனியன் நாங்க தாண்டா அப்படிங்கிறது போல எழுந்துருவாங்க இல்லையா. நேட்டோ நாடுகள் மோனோபோலி மாறிடுவாங்க, எல்லா நாடுகளையும் சீக்கிரமா பிடிச்சிட்டு நாங்க தான்ப்பா அதுக்கப்புறம் ஒன் வேர்ல்டு ஒன் ஆர்டர் வச்சிடலாம் இல்லையா அப்படிங்கிறதோட சில அனலிஸ்ட் சொல்றாங்க. இருதரப்புலையும் சொல்ற கருத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க தான் யோசிச்சு எது சரியா இருக்கும் எது தப்பா இருக்கும் எது எடுத்துக்கலாம் எது எடுத்துக்கூடாதுன்றதை முடிவு பண்ணிக்கணும். ஸோ இது போல நடந்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான், ஒரு விழிப்புணர்வு பர்பஸ்க்கா. இப்போ நம்ம அப்படியே செய்திகளுக்குள்ள போயிடலாம். ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் இவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாலும் நச்சக்குன்னு நெத்தியில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு, நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி. பட் ஆனால் சில நேரங்கள்ல ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் எடுக்கிறாரா, அந்த நாட்டுக்கு எது தேவையோ ஹங்கேரிக்கு எது தேவையோ அந்த முடிவுகள் நல்லதா இருக்கும் பட்சத்துல எடுக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா ஸ்வீடனை நேட்டோல இணைக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன்ல இருந்து வந்து கையெழுத்து தான் போட்டாங்க, ஸ்வீடனோட கிரிப்பின் கொடுக்குறேன்னாங்க, ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் இது நடக்குதுன்னா எப்படி நம்மளே மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான், அப்படி மேட்ச் பண்ணி சொன்னதுதான். பட் ஆனா இப்ப விக்டர் ஆர்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது எல்லாமே ரஷ்யாவோட கையில தாங்க இருக்கு, நடக்கிற பிரச்சனை இல்ல, உக்ரைன்கிறது தோத்துட்டு தான் இருக்குது, இப்ப ஏதோ உக்ரைன்ல நடக்கிற பிரச்சனை நம்ம பிரச்சனையா நினைச்சு நம்ம அதை நினைச்சுக்கிறோம், அது தப்புங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ உக்ரைன்ல பிரச்சனையா இருக்கிறது வந்து அது நம்ம பிரச்சனையா எடுத்துட்டு நம்ம போய் உள்ள உட்காந்து சண்டையை முடிச்சிட்டோம்னா அது லூசர்ஸ் கேம்ப்ல தாங்க போகும். அதனால ரஷ்யா கையில தான் இருக்கு, அவங்க அக்ரஷன் இல்லாம இது ஏதோ நடக்கிறதெல்லாம் முடிச்சு கொஞ்சம் ஏதோ பேச்சுவார்த்தை மூலியமா முடிச்சுக்கிட்டாங்கன்னா எல்லாம் பீஸ்ஃபுல்லா போயிடும். அதை விட்டுட்டு யூரோப்பியன் யூனியன் கையை மீறி போற அளவுக்குலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறது போல ஒரு சின்ன வார்னிங் மாதிரியும் ரெக்வஸ்ட் மாதிரியும் எல்லாத்தாலுக்கும் அவரோட கருத்துக்கள், மக்களோட கருத்துக்களை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு தலைவர் யூரோப்பியன் யூனியன் இருக்கிறாங்கன்னா அது ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் தான், அவர் பேசிக்கிறாரு. ஆனா இவரை வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகமே இல்லை ஹங்கேரியில அப்படிங்கிறாங்க. பட் என்னன்னு புரியல, மேபி ஹங்கேரியில இருக்கிற மக்கள்லாம் போற விரும்புறவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு மேற்குலக நாடுகள் சொல்ல வராங்களோ, இவர் வந்து மக்களோட விருப்பத்துக்கு எதிராக பேசுறாரோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எனக்குள்ள வருது. அப்படியா இல்லை என்னன்றது என் புத்திக்கு சொல்ற தெரியுற மாதிரி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி புரிய வைங்க. இல்ல உண்மையாலுமே ஹங்கேரியோட அதிபர் அவங்க நாட்டு மக்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் வந்து பிரதிபலிக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. ஆனா சில நாடுகள், எல்லா நாடுகளே இதே மாதிரி இருந்துட மாட்டாங்களா, ஆனா சில நாடுகள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இத்தனை நாளா நியூட்ராலிட்டி அப்படின்றது போல இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல நியூட்ராலிட்டியில இல்லையப்பா ஒரு பக்கம் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத முடிவெடுத்தாங்களா என்னமோ தெரியல. யூரோப்பியன் யூனியன் போட்டா 13ஆம் கட்ட பொருளாதார தடையை நாங்களும் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கனடா சும்மாவா இருப்பாங்க, அவங்க இந்த செப்பரேட்டிசம்லாம் வந்து அவங்களுக்கு இல்லாத இல்லை. இந்த காலிஸ்தானிலாம் வந்து பாத்தீங்கன்னா குடி கொண்டு கோயில் கட்டி வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க கனடால. அவங்க ஏன் வந்து இந்த செப்பரேட்டிஸ்ட் வந்து எதிர்க்கிறாங்க, அதே அவங்களோட ஐடியாலஜி வந்து இங்க மிஸ்மேட்ச் ஆகுது இல்லையா. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய செப்பரேட்டிஸ்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, கனடா வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனா உக்ரைன்ல இருக்கக்கூடிய செப்பரேட்டிஸ்ட கனடா வந்து எதிர்க்கிறாங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க, ஒண்ணுமே புரியலீங்க உங்களோட ஐடியாலஜிய. ஒண்ணு ஒத்துக்கிறதுனா எல்லாத்தையும் பேரலா ஒத்துக்குங்க, அப்படி ஒத்துக்கலன்னா எதையும் ஒத்துக்காதீங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி செடியை மட்டும் பிக் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறத ஜெய்சங்கர் அவர் சொன்னார் இல்லையா. அது இங்கேயும் பொருந்தும் போல தெரியுது அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கு அப்படியா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஆனா இந்த கனடா வந்து இப்போ டைமண்ட் இம்போர்ட் பண்றாங்க இல்லையா ரஷ்யா, அந்த ரஷ்யாவோட டைமண்டை இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அடிஷ்னலா சாங்ஷன்லாம் போட்டுக்கிறாங்களாமா, கட்டுப்படுத்துறாங்க, அப்படியே ரொம்ப அதிகமா கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். படுத்துங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா புதுசா சாங்ஷன் போட்டதில் நம்ம தான் அடி வாங்குறோம். எங்க போய் சொல்றது ஒன்றும் வழி இல்லை. நம்ம இதுக்கு மேலேயாவது இருக்கிற டாலர் கையிருப்பெல்லாம் தள்ளி விட்டுட்டு வேண்டாம் ஜாமி அப்படிங்கிறது போல ஒதுக்கி விட்டுட்டு நம்ம வேற வழியை தேடிக்கலாம் அப்படிங்கிறது போல எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதான்ற சொல்லுங்க. ஏன்னா இப்ப பிரிக்ஸ் கரன்சி இருக்குல்ல, இது மீடியாக்களை நான் பார்க்கல, பட் ஆனா சோர்சஸ் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா, இப்போ இந்தியா இருக்கிறாங்கன்னா கோல்டு சில பல விஷயங்கள் இந்தியா கிட்ட இருக்கும் இல்லையா, அதை இந்தியாவோட கரன்சியில தான் ட்ரேட் பண்ணிக்கணும், ஓகேவா. இப்போ ரஷ்யா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த தானியம் இது போல விஷயங்கள்லாம் வாங்கன்னா ரூபல்ல கொடுத்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ டெக்னாலஜி ரிலேட்டட் ஐட்டம் அப்படின்னா சீனாவோட யுவானை கொடுத்து ட்ரேட் பண்ணிக்கணும். இப்போ மற்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நினைக்கிறேன், எனக்கு அது எக்ஸாக்டா தெரியல, நான் ஒரு இமேஜ் மட்டும் பார்த்தேன். ஸோ வந்து சில ஐட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா
பிரேசிலோட காசு கொடுத்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறது போல இந்த 5 நாடுகள் இருப்பாங்க இல்லையா. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவோட சில பல ட்ரேட் இருக்குன்னா அந்த காசு கொடுத்து வாங்கிக்கணும். அதாவது இந்தந்த பொருட்களை இந்தந்த நாடுகள் ட்ரேட் பண்ணும்போது, அந்த பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள் ட்ரேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பணத்தை கொடுத்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதாவது ஈரானோட ஆயிலா இருக்கட்டும், சவுதியோட ஆயிலா இருக்கட்டும், இது போல ஆயில் வாங்கினா ரியாலை கொடுத்து வாங்கிக்கணும். ஸோ இது போல சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி டேர்ம்ஸ் போட்டு இந்த கரன்சியை வந்து இதுக்கு மேல அமல்படுத்தலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது ப்ராசஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்குமா அப்படிங்கிற யோசனை இருக்கு. ஏன்னா இது நம்ம நாடு தான் யோசிச்சு முடிவெடுக்கணும். நம்மளாம் அந்த அளவுக்கு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் கிடையாது. எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இதெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குமா என்ன என்றதை அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிலிட்டரி என்தூசியாஸ்ட் இருந்தாங்கன்னா நம்ம நாட்டோட டிஃபென்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்கு, இது போல விஷயங்களை யோசிச்சு முடிவெடுத்து நல்லா இது போல ஃபோரம்லாம் உருவாக்கி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வரும். மக்களுக்கு விழிப்புணர்வு வர வர நம்மளும் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போவோம். நம்ம பேசாமே இருந்தோம்னா எப்படி? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கணும். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், இந்த பதிவு ரொம்ப பெருசா போயிடுச்சாலும் பட் ஒரு சின்ன விஷயம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பதிவாக சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அது மிஸ் ஆகிட்டே இருக்கு. ரெண்டாவது, நம்ம ஒரு பதிவு வந்து எடுத்து போட்டோம். அந்த பதிவுல கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க சண்டைக்கு வந்திருந்தீங்க. அதுக்கு நான் சொல்லியிருந்தது போல ரவிக்குமார் சோமு அவர்களோட பதிவுல இருந்தா நான் இதை எடுத்தேன் அப்படிங்கிறது போல சோர்ஸ் பார்க்காம நீ பாட்டுக்கு எடுத்து பேசிடுவா அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் இல்லைங்க. நானும் போய் பார்த்தேன். ஏன்னா அதுலயே வந்து லிங்க் இருக்கு இல்லையா, அந்த வீடியோலயே லிங்க் இருக்கு, நம்ம போய் பார்த்தாலே தெரியும் சோர்ஸ் இருக்கு. அதில் போய் பார்க்கும்போது நார்மலா அந்த அங்கேயே இருந்து காசால இருந்து பிளாக் போடுற ஒரு ஆட்டை தான் தெரியுது. ஸோ அதனால தான் நான் எடுத்து பேசினேன். அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு நண்பர் அப்படின்றத கூட சொல்லியிருந்தீங்க. அவர் எனக்கு நண்பர்ன்றதுல நான் இப்படி ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. மற்றபடி எனக்கு அவருக்கு எந்த ஒரு லிங்க் இல்லை. நான் அவரோட ஒரு சப்ஸ்கிரைபர். அவர் வீடியோ பதிவுல பார்க்குறேன். இப்போ நான் எப்படிங்க, நான் என்ன எல்லாத்தையும் போய் என்ன கையில் எழுதிட்டு இல்லை மறைஞ்சுன்னு ஒட்டி பார்த்துட்டா வந்து உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன். செய்தி இருக்குது, அதை பார்க்குறேன், படிக்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஓகே இது இப்படிலாம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் இல்லையா. அப்படித்தான் அந்த பதிவு நான் ரெகுலரா பார்ப்பேன். ஏன்னா அவர் நீட்டா பெரிய பதிவுலாம் போடுவாரு. நம்மளுக்கு தெரியும் டாப் டு பாட்டம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த பதிவு பார்த்தீங்கன்னாலே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நடுநிலைமையாக தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. மற்றபடி இப்போ ஒரு புது சேனல் ஆரம்பிச்சுக்கிறார், அதை பற்றி எனக்கு தெரியாது. ரவிக்குமார் சோமு, ரவிக்குமார் ஆர்கே சேனல் நான் பார்ப்பேன். அவர் போடுற பதிவு எல்லாத்தையும் நான் பார்ப்பேன், பார்க்காமலாம் இருக்க மாட்டேன். இது ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணாலும் நான் எடுப்பேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இன்கேஸ் நான் ஏன்னா தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஒரு பதிவு நம்ம சொல்றோம்னா 2-3 பேர்த்த பார்த்து ரெஃபர் பண்ணிக்கிறது தப்பு இல்லை இல்லையா. ஸோ நான் பார்ப்பேன். அது வந்து நீங்க வந்து ஏன் உங்க ஃப்ரெண்ட் இப்படி அப்படி இப்படின்லாம் நீங்க பேசி ரொம்ப டீப்பா கொண்டு போறீங்க. மற்றபடி எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நார்மலா நான் இது போல ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு வந்து கிரெடிட் கொடுப்பேன். ஏன் இதுக்கு மட்டும் நான் அவருக்கு கிரெடிட் கொடுக்கல அப்படின்னா நான் அவரை அக்யூஸ் பண்ற மாதிரி போயிருமோ அப்படின்ற ஒரு பயனால தான் கிரெடிட் தரல. அதை நான் தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காசாக்கு ஃபேவரா எல்லாரும் பேசிட்டு இருக்கிற கட்டத்துல இவர் வந்து காசாக்கு ஆப்போசிட்டா இந்த வீடியோ பதிவு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு நான் அவருக்கு கிரெடிட் கொடுத்தா அப்படின்னா அவர் அது போல எண்ணத்துல அவர் வீடியோ பதிவு போட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துடும் இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த பதிவுக்கு அவருக்கு கிரெடிட் கொடுக்கலாம். மற்றபடி அந்த பதிவு நான் அவரோட வீடியோ பார்த்து தான் எடுத்தேன், ஓகேங்களா. மற்றபடி எதுவும் இல்லை. பட் நான் அதை வந்து வெரிஃபை பண்ணேன், பின்னாடி போய் பார்த்தேன், ஓகே நார்மலாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ப்ரொபகண்டா மாதிரி தெரியல, மேபி இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் அவர் வந்து நார்மலாக காசாக்குள்ளே இருந்து காசால இருக்கக்கூடிய பிளாக் எடுத்து போட்டுக்கிறவர் தான். அவர் போட்டதான் நான் எடுத்து போட்டேன், மற்றவங்க யாரும் கொடுத்ததெல்லாம் நான் எடுத்து போடல. ஸோ இதுதான் விஷயம். அது வந்து நீங்கள் பெருசாக சண்டையாக பேசிட்டு இருந்தீங்க, அது அந்த அளவுக்குலாம் பெருசாக எதுவும் இல்லை. நான் யாருன்றது கூட அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. பட் நான் அவரோட ஒரு சப்ஸ்கிரைபர், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. இதோட இது விட்டுறலாம், ஓகேங்களா.